இனிய நாள் வணக்கம் அப்படின்னு வழக்கம் போல் என்னால் சொல்ல முடியாது. இப்போ தான் ஒரு மாபெரும் இழப்பை சந்தித்த நான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் உலகை விட்டு பிரிந்த சோகம் இதயத்தை ரணமாக்கியது போதாதென்று இன்று அவரது சிஷ்யன் இந்திய திரைவானில் ஈடிணையில்லா திரைக்கதை சக்கரவர்த்தி இயக்குனர் திலகம் கே. பாக்கியராஜ் அவர்களது இலக்கு. நான் பத்திரிகையாளராக பணியாற்றிய வேளை இந்திய திரைவானில் தமிழ், இந்தி, மலையாளம், கன்னடம் மற்றும் பல திரைக்கலைஞர்களையும் எமது கேமராவில் சிறைப்பிடித்துள்ளோம். அதுபோல் ஐயா திரு கே. பாக்கியராஜ் அவர்களையும் பற்பல தடவைகள் சிறைப்பிடித்துள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நமது உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் உட்பட நாள் இந்நாள் முதல்வர்கள் மற்றும் பற்பல திரை அரசியல் ஜாம்பவான்களையும் எமது புகைப்பட கருவியில் சிறைப்பிடித்துள்ளோம். நாம் அவ்வாறே பண்ருட்டியில் லியோஸ் ஆர்ட் ஃபோட்டோ வீடியோஸ் எனும் எனது சொந்த நிறுவனத்தை நான் நடத்தி கொண்டிருந்த வேளை எமது படங்களை பிரிண்ட் போடுவது பண்ருட்டியில் உள்ள சுவாமி கலர் லேப் எனும் நிறுவனத்தில். இந்த சுவாமி கலர் லேப் நிறுவனம் ஐயா கே. பாக்கியராஜ் அவர்களின் கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது. அவ்வேளை அந்நிறுவனத்தின் உரிமையாளர் எம்ஐ பாக்கியராஜ் சார் அவர்களுடன் அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதன்பின் பாக்கியராஜ் சார் அவர்களது இது நம்மால் திரைப்படம் பண்ருட்டி ஜெயராம் தியேட்டரில் திரையிடப்பட்டது. அவ்வேளை பாக்கியராஜ் சாரோட 30 அடி உயர கட் அவுட் எனது இந்த கரங்களால் வரைந்து கொடுத்தேன். அது அந்த திரைப்படத்திற்காக பண்ருட்டி ஜெயராம் தியேட்டர்கள் நிறுவப்பட்டிருந்தது. இது மாத்திரமல்லாது ஐயாவை பற்பல தடவைகள் சந்தித்திருப்பினும் முதல் சந்திப்பு இன்றும் நமது இதயத்தில் பசுமையாக அவர்களது இல்லத்தில், அவரது இல்லம் மாடியில், அவரது அலுவலகம் கீழே அன்று அவர்களை சந்தித்த போது அவர்களுக்கு நினைவு பரிசாக நான் வழங்கியது ஒரு பார்க்கர் பேனா. ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர், திரைக்கதை சக்கரவர்த்தி. அதை மனதில் நிறுத்தி அவர்களுக்கு பார்க்கர் பேனா வழங்கினேன். அதை அவர்கள் இது ஒரு சிறப்பான நினைவு பரிசு என்று வியந்து என்னை பாராட்டினார்கள். அன்று அவரது அலுவலகத்தில் அவர் வழங்கிய சுவையான தேநீர் விருந்தும், முன்பு அவருடைய சுவாமி கலர்ல திறப்பு விழாவுக்காக வந்திருந்த வேளையில் நிகழ்ந்த நிகழ்வுகளையும் நான் அவரிடம் பகிர்ந்தபோது மிக சுவாரஸ்யமாக இவ்வாறு உட்கார்ந்து ரசித்து கேட்டுக்கொண்டார். அதல்லாது சிற்பல விடயங்களை இருவருமே பரிமாறிக்கொண்டோம். எல்லாம் மலரும் நினைவுகள். அதன் பின் பல தடவைகள் அவரை சந்தித்திருக்கணும். அந்த முதல் தடவையான சந்திப்பானது இன்றும் எமது இதயத்தில் பசுமையாக. இன்று ஐயா அவர்கள் உலகை விட்டு பிரிந்த நிகழ்வு எமது இதயத்தை மிக ரணமாக்கிவிட்டது. ஐயாவின் பிரிவால் துயரும் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திரையுலக எம்சக திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் எனது இதயம் நொறுங்குள்ள இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களது ஆன்மா இயற்கையுடன் இணைந்து அமைதியாக இளைப்பாற இயற்கையை இறைஞ்சுகிறேன். என்றும் இதயம் நிறை இனிய அன்புடனும் நட்புடனும் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைக்கழக